90% பங்குகளை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பெருமை. ஃபர்ஸ்ட் டைம் நம்பல அப்படி ஒன்றும் கிடைச்சதில்லை பிறந்த காலத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அப்போ நம்பல அம்மா அப்போ திருப்பி கால் பண்ணி கேளுன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த தங்கச்சங்கிலிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பமானவற்றையும் தெரிவு செய்யலாம். இன்று காலையில் வாங்கிய உடுப்புக்கு உடனடியாக இறைவன் கொடுத்த அவருடைய மகள். இதுல வந்து சரியான அந்த ஆஃபர் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவை போட்டு தெரியும். அந்த குறைச்சி சரியான குறைவெல்லாம் குறைச்சி நாங்க தான் வந்தேன். அப்போ வந்தப்போ இப்படி ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் எதிர்ச்சியா சரி ஓகே எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பார்ப்போம்னு எதிர்ச்சியா சொன்னேன். இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவன் அப்போ ஓகேன்னு வந்தேன். எப்படி சொல்லணும்னா நல்ல மனுஷன், முதலாளி தொழிலாளின்னு பார்க்குறதில்ல, எல்லாம் சரிசமமாக பார்க்குறதால எல்லாம் சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டது விவசாயம் இல்லை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு ஆள் 2 பேரை கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 பேருக்கு அரப்பை செயின் படி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் எங்களை கூட கவரேஜ் தந்திருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன் எங்கேயுமே. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக சுண்ணாகம் பகுதியில் உள்ள அஹி ரெயின்போ ஃபேஷன்ன்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதம் 29ஆம் தேதி 10 பேர் குழுக்கள் முறையில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கிஃப்ட்டுகள்லாம் 2024 வந்து முதல் 2 பேருக்கு 1 பவுன் தங்கச்சங்கிலி படி கொடுத்தவங்க. அது அடுத்த பரிசு பார்த்தீங்கன்னா அரை பவுன் கைச்சேன் கொடுத்தவங்க. 3வது பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க. மிச்சம் 7 பேருக்கும் வந்து ஆறுதல் பரிசு கொடுத்துருந்தவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 10 பேரை செலக்ட் பண்ணி 10 பேருக்குமே அரை பவுன் செயின் படி கொடுக்க போகிறாங்க. நாங்கள் வீடியோ போடைக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்பல. அதால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10 பேரை செலக்ட் பண்ணி 10 பேருக்கு இன்றைக்கு அரை பவுன் செயின் படி கொடுக்க போகிறாங்க. அந்த வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறீங்க. வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லாஸ்ட் டே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செயின் எல்லாம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்குது, குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இதெல்லாம் புதுசாக வந்த மாடல் தான். இது டொப்பாகவும் போடலாம், கவுனாகவும் போடலாம். 3XL மட்டும் சைஸ் இருக்குது. இது வந்து இப்போ நியூ மாடல் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது +1 சுருக்கி விடலாம். வந்து கை வச்ச மாதிரி இருக்குது. மற்றது கை வைக்காமலும் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. இதில் கலர்ஸ் இருக்குது. எல்லாமே இப்போ வந்து நியூ மாடல் தான். இப்படி கவுன் மாடல்லே நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷர்ட் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா அழகெல்லாம் ட்ரெஸ்ஸுகள் இருக்குது. இதில் பாருங்கள், ஷர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா அப்படின்ற ட்ரெஸ்ஸுகள் இருக்குது. என்னென்ன புது புது கலெக்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு? இது பிளவுஸ் எல்லாமே இப்போ வந்தது தான். எல்லாமே நியூ மாடல் தான். ஆஃபருக்காண்டியே சைஸுகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ 2 கலர்ஸ் தான் இருக்கு. இந்த மெரூன் எல்லாம் இருக்கு. இது வந்து ஆபீஸ்க்கு போடுற மாதிரி. இதுல வந்து சைஸ் 2XL மட்டும் சைஸ் இருக்கு. வேற வேற கலர்ஸ் இருக்கு. ப்ளேன் ட்ரெஸ்ஸும் இருக்கு. நம்மள்ட்ட ப்ளேன் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல இருக்கு பாருங்க. பிரிண்ட்லயும் இருக்கு. இது வந்து 2XL மட்டும் சைஸ்கள் இருக்கு. வேற வேற கலர்ஸ்களும் இருக்கு. இது ப்ளேன்ல வரும். இது பிரிண்ட்ல வரும். பிரிண்ட்ல என்ன? ஓகே. இது 2XL மட்டும் சைஸ் இருக்கு. இது ஹாட்டன். இது ஹாட்டன்ல வந்த கவுன். இது வந்து 2XL மட்டும் சைஸ் இருக்கு. வந்து வேற கலர்ஸும் இருக்கு. இது மாடலா போடக்கூடிய மாதிரி. இதுலேயும் சைஸ் இருக்குது, கலர்ஸும் இருக்குது வேறு வேறு. இது எல்லாமே இப்போ நியூ மாடல் தான். இதில் கையுள்ள இருக்குது. இது வந்து ஃப்ரீ சைஸ். இது வந்து கலர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம முதல் காட்டின ஃப்ராக் மாதிரி அதுக்கு கை இருக்குள்ள. இது வந்து கோட் வெறுமையில். இதில் வந்து வேறு வேறு கலர்ஸ் இருக்குது. அதோட இது வந்து ஃப்ரீ சைஸ். இது சால்வா. இதில் வந்து ஒயிட் கலர், பிங்க், க்ரீன் 3 கலரும் வரும். இது வந்து 3XL மட்டும் சைஸ் இருக்குது. இங்கே வந்து டாப்பு, சல்வார், ஷார்ட் டாப், லாங் டாப் அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து சின்ன பிள்ளை செக்ஷன். இது வந்து கேர்ள்ஸுண்டையும் பாய்ஸுண்டையும் இருக்குது. இதில் வந்து ஆஃபர்ஸுகள் இருக்குது. இது வந்து ஜீன்ஸு, ஷர்ட்டு, சின்னாக்கள் உடுப்புகள் நிறைய இருக்குது. கேர்ள்ஸுக்கும் இருக்குது. இந்த பெட்டியில் இருந்துதான் இந்த அதிர்ஷ்ட தேவதை யார் என்பதை இன்னும் சிறிய நேரத்துக்குள் உங்களுக்காக தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள். எனவே அன்பான உறவுகளே, இந்த பாக்ஸ் ஆனது அதாவது மூடிய பாக்ஸாக இருக்கிறது. இப்பொழுது சிறிய நேரத்துக்குள் திறக்கப்பட இருக்கிறது. இந்த தெரிவுகளை உங்கள் முன்னிலையில் இருந்தே தெரிவுகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கிக் கொள்கின்றோம். இன்னும் சிறிய நேரம்
வளமான நாட்டின் வளர்ச்சி ஆகி ரெயின்போ ஃபேஷனுடைய இந்த நிர்வாக இயக்குனராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும், அதாவது இந்த தருணத்தில் எங்களுடைய அன்புக்குரிய ஆதரவாளர்கள் மத்தியிலே உங்களுடைய கரங்களை ஒருமுறை எங்கே கரகோஷங்களை தெரிவித்து அந்த பெட்டி இப்பொழுது திறக்கப்படுகிறது. இந்த அதிர்ஷ்ட தேவதை யாருக்கு வெற்றி கொடுக்க போகின்றார் என்று பார்க்க போகின்றோம். இங்கே ஒளிந்திருக்கும் அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கான ஒரு பெரும் வெற்றி வாய்ப்பை தரப்போகின்றார். எல்லோருக்கும் சம பங்குகளாக 10 அரைப்பொருள் சங்கிலிகளை இந்த தருணத்தில் வழங்க இருக்கின்றார் என்கின்ற இந்த பெருமையை உங்களுக்கு தருகின்றோம். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், இந்த தருணத்தில் பார்வையாளராக இருக்கக்கூடிய ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாங்க, ஒரு இதுக்குள் இருந்து ஒன்றை தொட்டு எடுங்கள். உங்கள் முன்னிலையிலே இங்கே வருகை தந்த ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இங்கே அதாவது நேர்மையோடும் சேர்த்திறனோடும் இப்பொழுது ஒரு முதலாவது அதிர்ஷ்டம் என்பதை விட ஒரு அரைப்பவன் சங்கிலிக்குரிய சகோதரி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது அரைப்பவன் சங்கிலிக்கு உரித்தானவர் அளவட்டி தெற்கு தனுசியா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு வந்து அரைப்பவன் செயின் வந்து 10 பேர்ல ஒரு ஆளா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து எங்களை கடைக்கு வாங்க, உங்களுக்கான பரிசு நாங்கள் வழங்குவோம். இந்த இரண்டாவது பரிசுக்கு உரியவர் யார் என்பதை அந்த அண்ணன் அவர்கள் தெரிவு செய்ய இருக்கின்றார். அவருடைய புதவியை கொண்டு இங்கே தெரிவு செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு பரிசு எடுக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவது பரிசு. அந்த இரண்டாவது பரிசுக்குரிய அந்த வெற்றியாளர், அந்த வெற்றி தேவதை யார் என்பதை இப்பொழுது இங்கே பார்ப்பதற்காக தனுஜா சுன்னாகம். ஹலோ, தனுஜாவை கதைக்கிறீங்க? நீங்க சுன்னாகத்துல இருந்து தானே? நாங்க அகி ரெயின்போ ஃபேஷன்ல இருந்து கதைக்கிறோம். உங்களுக்கு குழுக்கள் முறையில தங்க செயின் வந்து பரிசாக விழுந்திருக்குது. நீங்க வந்து இப்ப உடனே கொடுக்குறதானேக்கா? உங்களுக்கு நான் ஒரு ரிசிப்ட் கொண்டு வந்து நாங்கள் அதையும் கொண்டு வாங்க. சரி சரி. உறவுகளே, இப்பொழுது இந்த பெட்டியிலிருந்து தெரிவு செய்வதற்காக, அதாவது மூன்றாவது வெற்றியாளரை தெரிவு செய்கின்றார். சுன்னகத்தை சேர்ந்த டில்சி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஹலோ, டில்சியாவா கதைக்கிறீங்க? நாங்க வந்து அகி ரெயின்போ ஃபேஷன்ல இருந்து கதைக்கிறோம். சுன்னாகம் அகி ரெயின்போ ஃபேஷன் சுன்னாகம். அங்கிருந்து கதைக்கிறோம். உங்களுக்கு வந்து தங்க சங்கிலி பரிசா விழுந்திருக்குது. நாங்கள் சொன்னா உடுப்பு கடையிலேருந்து கதைக்கிறோம். அகிலேருந்து கதைக்கிறோம். உங்களுக்கு இந்த தங்க சங்கிலி பரிசா விழுந்திருக்கு. வாருங்க கடைக்கு. உடனே கொடுக்கல, சும்மா இல்லை, தான் சொல்கிறோம். அனுப்பி விடுங்க, அந்த ரசீதை கொண்டு கொடுத்து விடுங்க. நம்ம கொண்டு வந்துடுறாங்களோ கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அனுப்பி விடுவோம். உங்களை அழைப்போம். வாருங்கள், ஒன்றை தெரிவு செய்து தாருங்கள், பார்ப்போம். அன்புக்குரிய உறவுகளே, நேராக குழப்பம் விளைவித்துத்தான் விடுகின்றார்கள். பரவாயில்லை, யாருக்கு அந்த அதிர்ஷ்டம்? அவரும் குழப்பத்தை விளைவித்துத்தான் எடுத்திருக்கின்றார். பார்ப்போம் யாருக்கு என்று. உங்களுடைய பெயர் என்னவென்று சொல்வோம்? என்னுடைய பெயர் வாகீசன். வாகீசன், இப்பொழுது நீங்கள் இந்த பரிசனை பெற்றவரை கபிசா சண்டிலிப்பாய் அவருக்காக இப்பொழுது. ஆமாம், உண்மையில் அவர் நிறைவாகவே கலைக்கின்றார். கபிசா என்கின்ற அந்த சகோதரிக்கு இப்பொழுது உடனடியாக தொலைபேசி அழைப்பு விடுக்கப்பட போகின்றது. வணக்கம், நான் இங்கே சுண்ணாத்துலேருந்து கதைக்கிறோம். அகி ரெயின்போ ஃபேஷன் உடுப்பு கடையிலேருந்து. உங்களுக்கு அந்த அரப்பவுன் தங்கச்சங்கிலி விழுந்திருக்கு சீட்டிலுக்குள்ள. நீங்கள் வாரீங்களே. இங்கே ஏற்கனவே 3 சகோதரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது வருகை தந்திருந்தால் நேரடியாக இங்கே, அதாவது அகி ரெயின்போ ஃபேஷனுக்கு உள்ளே வரவும்,
இங்கே யாராவது அவர்கள் சார்பாக வருகை தந்திருந்தாலும் அதற்குரிய அந்த அடையாளப்படுத்தப்படுகின்ற சீட்டை கொண்டு உள்ளே வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 5வது சகோதரியை தெரிவு செய்திருக்கின்றோம். ஐந்தாவது சகோதரி யார் என்பதை பார்ப்போம். ஐயா, எங்கிருந்து வருகிறீர்கள்? அளவட்டியிலிருந்து. நீங்களும் இங்கே உடுப்பு வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கியிருக்கின்றார்கள். ஆமாம், அவர்களும் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்று வந்திருக்கின்றார்கள். நன்றி. மாதவி கண்ணன் நீர்வேலி. அன்புக்குரிய சகோதரியை, நீங்களும் இங்கே ஆடைகளை வாங்கி இருக்கிறீர்களா? வாங்கி இருக்கின்றார்கள். ஆசையோடு வந்திருக்கின்றார்கள். அந்த தருணத்தில் பார்ப்போம். இன்னமும், அதாவது இது 6வது தங்கம் என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? சுதர்சன் தெல்லிப்பளை அவருக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்றது. சொன்னா உடுப்பு கடையில இருந்து சாய்க்கிறோம். ஆகிற இன்போபேஷன் சொன்னா உங்களுக்கு அந்த சங்கிலி விழுந்திருக்கண்ண குழுக்கள் முறையில் நீங்கள் இங்கே கடைக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு அந்த அடிக்கட்ட ரிசீட் தந்தாங்களோ அதையும் கொண்டு வாங்க. சரி சகோதரி, வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது நினைக்கின்றோம். உங்களுடைய கையெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் தேவதையாக இருக்கின்றீர்கள். அடுத்த தேவதையை தெரிவு செய்யுங்கள். பார்ப்போம் அதிர்ஷ்டத்திற்கான தெரிவாக 7வது லக்கி 7 இவர் யார் என்று பார்ப்போம். முகிர்தன் கட்டுவன் என்கின்ற இடத்திலிருந்து எத்தனையாவது பரிசு? 3வதா? இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என்று நினைக்கின்றோம். அப்படியா? ஹாப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இப்பொழுது இந்த தருணத்தில் அவருடைய பிறந்த நாள், அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு மேலும் அவருக்கான இந்த தங்க சங்கிலி கிடைத்திருக்கிறது. சங்கிலி விழுந்திருக்காக்கா பாருங்களே கடைக்கு. ஆமாம், ஆகி பேசணும். இப்போ வாங்க, நாங்கள் உடனே கொடுக்குறாதானேக்கா? பிரச்சனை இல்லை, வாங்க வாங்க வாங்க, அவசரப்படமாறதில் வாங்குவா. அன்புக்குரியவர்களே, 8வது அந்த அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்வதற்காக வாருங்கள். தெரிவு செய்யுங்கள். என்ன ஒரு தெரிவு தானே. யாருக்கு கொடுக்க போகின்றார், அவருடைய கரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். எந்த சகோதரிக்கு அவருடைய கரம்? அன்புக்குரிய உறவுகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வானது நேரலைகளாக இங்கே ஊடகத்துறைகள் பலவற்றோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். யார் அந்த சகோதரி என்பதை பார்க்க இருக்கின்றோம். சங்கிலிக்குரியவர் ஏழாலை மோகன சுந்தரம். இப்பொழுது நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றோம். ஏழாலை மோகன சுந்தரம் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 10 தங்கப்பவுன் சங்கிலிகளில் 8வது ஆளுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றோம். நாங்கள் இங்கே அகிர இன்போபேஷன் உடுப்பு கடையிலேருந்து சாய்க்கிறோம். சொன்னாங்க உங்களுக்கு அந்த தங்க சங்கிலி விழுந்துருக்கு. நீங்கள் வாருங்களே கடைக்கு. ஓம் ஓம் ஓம். இல்லை, இப்போ வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் லைவில் வச்சு தானே கொடுக்குறோம். நாங்கள் நீங்கள் வந்தால் தான் நல்லா. காய்ச்சல் திருப்பி அடியுங்களோ வந்தாலும் இல்லாம. சரி, எனக்கடா வாங்க. ஐபிசி என்னுடைய உறுப்பினர் ஒருவரை அழைக்கின்ற பாருங்கள். யாராவது ஒருவர் வாருங்கள், 2 பேருமே வாருங்கள். வெற்றியாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதனால அதுக்கு வெட்ட வெட்டி போகல. 9வது தங்கத்தை வென்றவருக்கு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தோம். அவரை இன்னும் ஏற்படுத்தவில்லை. நீங்கள் இன்று காலையில் இங்கே இந்த கடைகளை வந்து கொடுப்படுத்திருக்கிறது. ஆமாம், இதற்கு முன்பு வருகை தந்த மாதிரி இருக்கிறதா? நம்மள வாரணிகள். ஆனால் இன்று ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? ஆமாம், வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த ஒருவருக்கு இன்று அந்த அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. எனவே நீங்களுடைய முகத்தை கொஞ்சம் உங்களுடைய ஐபிசி தொலைக்காட்சிக்கு உங்களுடைய முகம் பதிவாகட்டும். ஸ்டார் அது மட்டுமல்ல, சொல்வார்கள் எப்பொழுதும் இவருடைய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்களுடைய பெயர்? ஆர் சுதர்சன். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? எங்கே? பந்தல் சேவை. பந்தல் சேவை. உங்களுடைய பந்தல் சேவைக்கு என்ன பெயர்? விருட்சிகா பந்தல் சேவை. நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம். இந்த தொலைக்காட்சியில் உங்களுடைய நிறுவனம் விளம்பரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெயர் என்னம்மா?
தனுஜா, நீங்கள் இந்த ஆடைகளை எப்பொழுது பெற்றீர்கள்? இந்த அதிர்ஷ்டத்துக்கு இதில் அடிக்கடி வருவீர்களா அல்லது ஒரு தடவை வந்தீர்களா? அன்புக்குரிய உறவுகளே, உறவுமுறை ஜனுசா 10வது தங்கத்தையும் தெரிவு செய்து முடிவாகிட்டு அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தங்க சங்கிலி விழுந்திருக்கு. ஜனுசா சரி, நீங்கள் கடைக்கு வாங்க இப்போ. இல்லை இல்லை, இப்போ வேற ஓடணும். நாங்கள் நேரடியாக தானே எல்லாம் கொடுக்குறோம். நாங்களும் நீங்கள் இப்போ வந்தால் தானே எல்லாம். நீங்கள் வாங்க. 2 வருடங்களாக தொடர்ந்து அர்ப்பணிப்போடு இந்த சேவையை வழங்குவதற்கு உறுதுணை வழங்கிய தனுஷா, ரேகா ஆகிய 2 சகோதரிகளுக்கும் ஒரு தங்கப்பவன் மோதிரம் வழங்கப்படுகின்றது. எங்கே உங்களுடைய கரகோஷம் அவர்களுக்காக இந்த நிறுவனத்தின் சார்பாக இப்பொழுது தனுஷா, ரேகா இவர்களுக்கான ஒரு தங்கப்பவன் மோதிரம். உழைப்பு சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனும் விசுவாசமாக உழைக்கப்பட வேண்டும். அந்த உழைப்பு எப்போதும் பெருமதியானது. அது இந்த நிறுவனத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. இன்று பாருங்கள், ஒரு தொழிலாளி என்பவர் முதலாளி என்பவருக்கு விசுவாசமாக இருந்தால்தான் இந்த மண்ணிலே இந்த உலகம் உருளுகிறது. நேர்மை, நியாயம், நீதி எல்லாமே கிடைக்கிறது. அந்த வகையிலே நியாயமான விலை, அது மட்டுமல்ல, தங்களுடைய லாபத்தினுடைய 90% பங்குகளை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு நிறுவனம் உங்கள் அகி ரெயின்போ ஃபேஷன் என்றால் பெருமை கொள்ள வேண்டும். எங்கே உங்களுடைய ஆழமான ஒரு கரகோஷம்? விசுவாசமான ஒரு தொழிலாளி என்கின்ற பொழுது அவரை அன்போடு அழைக்கின்றோம். எங்கே அன்புக்குரிய கஞ்சன் அவர்களை உடனடியாக வாருங்கள். தனக்காக வாழாது எங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் இதோ பார்க்கின்ற இவருக்கு 5 வருடங்களாக இந்த முதலாளியோடு உழைத்த ஒரு நிர்வாகியோடு உழைத்த உழைப்பு சொல்வார்கள், தனக்காக வாழ்வதே தற்கொலைக்காக ஒப்பாகும், பிறருக்காக வாழ்வதே வாழ்வாகும். அந்த வகையில் அவரை வாழ்த்துகிறோம். 5 வருடங்களாக உழைத்த உழைப்புக்கு மேலாக அவருக்கான ஒரு தங்கப்பவன் சங்கிலி இப்பொழுது கழுத்திலே அணிவிக்கப்படுகின்றது. எங்கே அன்பான இதயங்களே, இன்று இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தின் அதிபராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரியவர் அன்பான சகோதரர் கஜன் அவர்கள், இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? விசுவாசமாக உழைத்திருக்கிறீர்கள். எங்க முதலாளி நல்ல முதலாளி. 5 வருடமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி உங்களுடைய வேலைகளில் முதலாளி ஒரு நாளாவது உங்களை பேசி இருக்கிறாரா? பேச்சையும் வாங்கி, ஆனால் தன்னுடைய நேராக கூறுகின்றார், பேச்சும் வாங்கி இருக்கின்றார். ஆனால் அந்த பேச்சு உங்களுடைய இதயத்திலே புண்பட்டதா? புண்படவில்லை, பூமாலைகளாக இருந்தன. ஏனென்றால் எப்பொழுதுமே சொல்வார்கள், ஜோகர் சுவாமிகள் சொல்வார், ஈசுவார்கள் எரிப்பார்கள், உள்ளதை உள்ளபடி எழுதுங்கள் என்பது போல அவரும் அந்த இறை உணர்வுகளோடு இந்த மண்ணிலே படைக்கப்பெற்ற ஒரு சிறந்த மனிதராக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு விசுவாசமாக உழைத்து இந்த நிறுவனத்தை உயர்த்துவதோடு தானும் உயர வேண்டும். இப்பொழுதும் கூட ஒரு எறும்பை போன்ற சுறுசுறுப்போடு தன்னுடைய இந்த செயல்பாடுகளுக்கு அப்பால், அதாவது எங்களுடைய நிறுவனத்துக்கு வருகை தந்திருந்தாலும் அவர் உடுப்போடு சம்பந்தப்படவில்லை. அதாவது இந்த நிலப்பதிப்பு கற்களிலே முன்னணியாக செயற்படுவதற்கு உறுதுணை வழங்கி இந்த நிலப்பதிப்பு கற்களுக்கான ஒரு சிறந்த சேவையை வழங்கியவர். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த நிறுவனத்தின் உழைப்புக்கும், அதாவது இந்த புடவை வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் கூட அவர்களுடன் தோளோடு தோன்று உழைத்து இந்த நிறுவனத்தை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தவையினால் அவருக்கான இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன என்கின்ற நிறுவனத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்பொழுது இந்த நிறுவனத்தின் வருங்காலம் சொல்வார்கள், புலிக்கு பிறந்தது பூனையாகமா என்று தன்னுடைய தந்தையை போன்று ஒரு சிறப்பாக தனியன் அவர்கள் இப்பொழுது இந்த பரிசுகளை இந்த நிறுவனத்தில் கடமையாற்றிய ஊழியர்களுக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உறவுகள் அனைவரோடும் இணைகின்ற இந்த தருணத்தில் எம்மினிய உறவுகளே, இப்பொழுது எங்கிருந்தாலும் வாழ்க என்று இப்பொழுது அவருக்கான இந்த பரிசை எங்களுடைய நிர்வாக இயக்குனர் வழங்குகிறார். கண்களில் இருந்து கண்ணீர் வந்தாலும் ஆனந்த கண்ணீராக மாற்றத்தை திரட்டும். தனூரன் யூடியூப் என்கின்ற அந்த சேனலை வழங்குகின்ற தனூரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் தனூரன் வீலாக். 2 வருடங்களாக இந்த நிறுவனத்தை பெருமைப்படுத்தியவர்.
இந்த நிறுவனம் வளர வேண்டும் என்று தன்னுடைய சிறப்பாக அயராது இந்த நிறுவனத்தை பற்றிய தகவல்களை வழங்கியமைக்காக அவருக்கு பெருமதி மிக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. எங்கே உங்களுடைய அபிமான கரகோஷம். அடுத்து அழைக்கப் போவது யூடியூப் சேனலிலே அதாவது ஜெஃப்னா பாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெஃப்னா பாலா அண்ணனை பார்க்கின்ற பொழுது பண்பாகவும் முகத்திலே செரிகின்ற அந்த புன்சிரிப்பு, எப்பொழுதும் சரியான தகவல்களை மக்களுக்கு எடுத்து செல்கின்ற பாலா அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எதிர்பார்க்கையில சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கும் இப்படி கவரேஜ் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் என்ன சேனல் உங்களுடைய ஜெஃப்னா பாலா என்று வைத்திருக்கிறீர்கள்? ஜெஃப்னா பாலாவு தான் அந்த யூடியூப் சேனலுடைய பெயர். ஆம், ஜெஃப்னா பாலா அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரையிலும் தன்னுடைய அயராத முயற்சியினால் இந்த நிறுவனத்தை பற்றிய விளம்பரப்படுத்தல்களை மிக சரியாக மக்கள் இதயங்கள் என்பதை விட சகோதரிகளின் இதயங்களுக்கு எடுத்து செல்கின்ற அவருக்கு இறைவனுடைய அருளாசிகள் கிடைக்க வேண்டும். அதாவது யூடியூப் சேனல் ட்ரபிள் வித் டிடி என்கின்ற அன்போடு வாருங்கள். அவரும் வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர் நிலக்ஸ். உங்களுடைய அதாவது யூடியூப் சேனலுடைய பெயர் ட்ரபிள் வித் டிடி. ஆம், இந்த தருணத்தில் இந்த நிறுவனத்துக்கான ஒத்துழைப்பை நீங்கள் பூர்ணமாக வழங்கி இருக்கின்றீர்கள். அதனால் இந்த பரிசு கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய இந்த ட்ரபிள் வித் டிடி எத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? நிறைய பேர் பார்க்கிறார்கள். வளர்ந்து வரும் அவருக்கான அதாவது இவரும் உங்களுக்கான ஒரு பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார் நினைக்கின்றேன். இருந்த பொழுதிலும் அவருக்கு இந்த தருணத்தில் அவருடைய மென்மேலும் இந்த சேவை தொடர வேண்டும். அதாவது தமிழ் புரோ என்றவுடன் ஞாபகத்துக்கு வருகிறது இவர்கள் பண்டத்திருப்பு என்று நினைக்கின்றேன். அவர்கள் உலகிலே ஒரு சிறப்பாக சொல்வார்கள், நிறைவான பல இதயங்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று வரவில்லை. தமிழ் புரோவுக்கும் அதாவது இந்த தருணத்தில் அவருக்கான பெருமதியான பரிசிலை வழங்கி இருக்கின்றார்கள். வணக்கம். இந்த நேரத்தில் 2 வருஷமாக நாங்கள் இந்த கடை நடாத்துவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை எங்களுடைய நவரத்ன ராஜா நலரி அம்மா அவர்கள் எங்களுக்கு பெரும் பங்காளி கொண்டிருக்கிறார். 100% இவர் ஒரு 50% பங்களிப்பு எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். சிறிய அன்பளிப்பினை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவர் அப்துல் ஹமீத் அவர்களால் இனிய குரலோன் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இவரை ஜனரஞ்சக அறிவிப்பாளர் என்றும் அழைக்கிறார்கள். வேறுங்கள் ஐயா. இந்த நேரத்தில் தாங்கள் இதை பற்றி ஏதாவது கதை கோரும் என்று சொன்ன கதை. அதாவது பாருங்கள் ஐயா என்றவுடன் என்னுடைய வயது அதிகரித்து விட்டது. நான் இன்னும் சிறிய வயது என்று நினைத்தாலும் தலை நிறைத்திருந்தாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அகி ரெயின்போ நிறுவனத்துக்கு இந்த நிறுவனத்தை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லுகின்ற எங்கள் ஸ்ரீஅண்ணன் ஐயா அவர்களை இப்பொழுது இந்த தங்கச் சங்கிலியை பெற்றுக்கொள்ளும் அந்த சகோதரி அதாவது அவரை அன்போடு அழைக்கின்றோம். அந்த லலிதாஸ் ஜுவல்லரிக்கு சென்று நீங்கள் இந்த தங்கச் சங்கிலிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பமானவற்றையும் தெரிவு செய்யலாம் என்று உங்களுக்கு இந்த தருணத்திலே தருகின்றார்கள். எனவே இதை வாங்கும் உங்களுக்கான பெயர் தனுஷிகா. ஐயாவை கரங்களால் வாங்குகின்றீர்கள். அவருக்கான அந்த பெருமதிப்போடு இந்த தருணத்திலே வழங்கி உங்களை கௌரவித்திருக்கின்றார்கள். தனுஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் தனுஜா. ஓம் சக்தி மகாசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அன்னையின் அருளாட்சியோடு உங்களுக்கான தங்கச் சங்கிலி வழங்கப்படுகின்றது. அதற்குரிய ரசீதுகளும் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் எங்கள் அன்பான இதயங்களே. ஜில்ஷியா அவர்களுக்கு அஜித் குமார் அதாவது அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணிகளின் சிறப்பாக செயல்படுத்துகின்ற கட்டுமான பணியாளர். அவரும் இந்த நிறுவனத்தை வளர்ப்பதற்காக தோளோடு தோள் நின்று உழைத்த ஒருவர். அது மட்டுமல்ல, இன்று வானுயரும் கட்டிடங்கள் மதகுகள் என்று பல்வேறுபட்ட தொழில்களை சிறப்பாக செயல்படுத்துகின்ற அண்ணன் அவர்கள். அதாவது எங்களுடைய பெருமைக்குரிய அஜித் குமார் அவர்கள். அதாவது திரைப்பட நடிகரை நினைத்தாலே போதும், அந்த அளவுக்கு அவரும் ஒரு சிறப்பானவராக இருக்கின்றார். இந்த தருணத்தில் அவருடைய பிறந்த நாள் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்து இன்றைய பிறந்த நாளிலே அவருக்கான ஒரு கிடைத்திருக்கிறது. 16 பெற்று சீரும் சிறப்புடனும் சகல சௌவாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று இந்த நிறுவனம் அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. எங்கள் அஜித் குமார் அண்ணன் அவர்கள்
கஜன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கஜன் அண்ணன் அவர்கள், மாதவி கண்ணன் அவர்களுக்கான பரிசினை இந்த கட்டிடத்தினுடைய எந்த விதமான அப்பழுக்கற்று சென்ற வருடமும் இவருக்கான பரிசு கிடைத்திருக்கிறது போல. சென்ற வருடத்திலே இவருக்கு ஒரு பரிசு, அதாவது ஒரு சுவரிஷமான விடயம் என்னவென்றால், இவர் இந்த கட்டிடத்தைக்கு இந்த தருணத்தில் நிற்கின்றவர். ஆனால் அவருக்கு சென்ற வருடத்தில் ஒரு தங்கப்பவுன் சங்கிலி இவருக்கு கிடைத்து விட்டது. உடனே இந்த தொழிலதிபர் என்ன செய்தார், இன்னும் ஒரு தங்கச் சங்கிலி கொடுக்க வேண்டும் என்று அந்த தங்கச் சங்கிலியை கொடுத்திருந்தார். ஏனென்றால் நிறுவனத்தில் இந்த நேரமும் நிற்பவர் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று அப்படியான ஒரு பெருந்தன்மையோடு செயலாற்றுகின்றார். இன்று அவருடைய கரங்களால் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பெருமையை தந்திருக்கின்றோம். நன்றி. பரிசினை வழங்கியமைக்காக. அடுத்த பரிசை வழங்குவதற்காக நெருசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுதர்சன் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்க இருக்கின்றோம். சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள் சுதர்சன். இன்று காலையில் வாங்கிய உடுப்புக்கு உடனடியாக இறைவன் கொடுத்த பரிசு ஸ்டார். அந்த ஸ்டாரை இப்பொழுது நெருசன் அவர்களை கொண்டு வழங்கப்படுகிறது. நெருசன் வேறு யாரும் அல்ல, எப்பொழுதும் அண்ணனுக்கு அண்ணன், தம்பிக்கு தம்பி, உயிருக்கு உயிர் என்று எந்த தருணத்திலும் தன்னுடைய ஆத்மார்த்தமான அன்பை பொழிந்திருக்கக்கூடிய அவருக்கு இந்த தருணத்தில் அவரை கொண்டு கௌரவிக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எங்களுடைய அதிரன் அவர்களின் கரங்களினால் அஸ்வினி மானிப்பாய் என்கின்ற அஸ்வினி அன்போடு அழைக்கின்றோம். மானிப்பாயிலிருந்து வந்து எங்களுடைய அதிரன் இந்த நிறுவனத்தின் இயக்குனர், அதாவது நிர்வாக இயக்குனரின் புதல்வர், அவருடைய கரங்களினால் அஸ்வினி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி அவர்களை இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? சந்தோஷமாக இருக்கின்றது. இன்று அதிரன் அவர்களுக்கும் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் இங்கே அவருக்கான பிறந்த நாளுக்காக எல்லோருமே ஒருமுறை கரகோஷம் செலுத்தி இறைவனின் அருளால் பல்கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இனிய வாழ்த்துக்களோடு இன்றைய நாளில் அவரை வாழ்த்தி நிற்போம். இப்பொழுது நீங்கள் முகிலன் என்ற பெயர் இருக்கிறது. நீங்கள் ஆம், முகிலன் அவருடைய மகன், அவருடைய தாயார் வந்து இந்த இடத்திலே பெற்றிருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுக்கு தங்கச் சங்கிலி கிடைத்ததை பற்றி எதிர்பாராத நேரத்தில் இந்த தருணத்தில் அவருக்கான ஒரு தங்கச் சங்கிலி கிடைத்திருக்கிறது. ஜனுசா உரும்பராயிலிருந்து இங்கே ஆடைகளை பெற்றுக்கொண்ட அவருக்கான இந்த தருணத்தில் அதிரன் அவர்கள், அதாவது எங்களுடைய நிறுவனத்தினுடைய அகி ரெயின்போ ஃபேஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருடைய புதல்வர், அவருடைய கரங்களினால் வழங்கப்படுகிறது. மோகன சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மோகன சுந்தரம், ஏழாலை வடக்கு. பாருங்கள், மோகன சுந்தரம். யார் மோகன சுந்தரம்? அவருடைய மகள் மோகன சுந்தரம் அவர்களுடைய மகள். இப்பொழுது அவருக்கான பரிசினை எங்களுடைய அகி ரெயின்போ ஃபேஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநருடைய புதல்வர் அதிரன் அவர்களினால் வழங்கப்படுகிறது. சண்டிலிப்பாய் கபிசா அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். ஆனால் கபிசா அவர்கள் இன்னும் வரவில்லை. வணக்கம். எவ்வளவு காலமா அகி ரெயின்போ ஃபேஷனுக்கு வந்து வந்துருக்கீங்க? நான் இப்போ 2 இயர்ஸ் ஆஹா. நீங்க பிரைஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு? ஓகே, எங்களோட பட்ஜெட்டுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க தான் வந்தேன். அப்போ வந்தப்போ இப்படி ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன். அப்போ தான் எதிர்ச்சியாக சரி ஓகே எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பார்ப்போம்னு எதிர்ச்சியாக சொன்னேன். இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவன், அப்போ ஓகேன்னு வந்தேன். எங்கேருந்து வந்து நீங்கள்? ஏழா. எப்பயாச்சும் உங்களுக்கு இப்படி அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆஹா. அதான் சந்தோஷமா இருக்கு நீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. உங்களோட பேர் என்ன? பவதேர். இங்க கஸ்டமர் சர்வீஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு? அந்த கஸ்டமர்ஸை வந்து சலிக்காமல் கொள்ளாமல் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. நீ அக்காமல் நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி தேலமாக ஒரு உடுப்பை தேடிட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு விதத்துலேயும் சலிக்கல. ஓகே எடுத்து தரேன் ஒவ்வொரு விஷயமா எடுத்து இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தங்கச்சி போட்டு பாருங்கன்னு சொல்லி எங்களை நல்லபடியாக கேர் பண்ணுவேன். ஓகே. இனி எங்களோட இந்த ஷாப்புக்கு வருவீங்களா? என்ன மாதிரி? கண்டிப்பாக வரும். இப்போ அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னு உங்களை சொல்லி ஹோல்ட் பண்ணவே தானே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? நம்பினீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்பல, அப்படி ஒன்றும் கிடைச்சதில்லை பிறந்த காலத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அப்போ நம்பல. அம்மா பேருந்து திருப்பி கால் பண்ணி கேளுன்னு சொன்னேன். பேருந்து நம்பி சரி ஓகே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் வந்தாங்க. சந்தோஷமா ஹாப்பி தானே? ஓகே நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் நீர்வேலியிலேருந்து வரேன். எவ்வளோ காலமாக அகி ரெயின்போ ஃபேஷனுக்கு வந்துருக்கீங்க? நான் இப்போ தான் புதுசு. போன வருஷம் தான் நத்தர் வருஷத்துக்கு உட்படுத்த நான் வந்து. உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒவ்வொரு முறை கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க? இல்லை தெரியாது, இங்கே வந்த அப்புறம் தான் தெரியும். ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்கு நீங்க? விலையா? விலை வந்து சரியான அந்த ஆஃபர் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவை போட்டு தெரியணும்.
ஓகே. மற்ற இடங்களோடு ஒப்பிடுக்கும்போது அதை விட சரியான இது எங்களுக்கு இப்போ நாங்கள் உடுப்புண்ட இதில் பார்த்துட்டு நாங்களுக்கு போய் பில் போட்டால் ஆனால் சரியான குறைவு. அந்த குறைச்சி சரியான குறைவெல்லாம் குறைச்சி தந்தது. என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் ட்ரெஸ் வாங்கினீங்க இங்கே? நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தேன் நான் உடுப்பு. ஒரு 4-5 கவுன் எடுத்தேன். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி? எதிர்பார்ப்பு இருந்தது தான். என்னென்னு கேட்டால் எனக்கு 5,000 ரூபாய்க்கு மேலே உடுப்படுத்தா ஒரு பில் போடலாம்னு சொன்னேன். அப்போ எனக்கு 2 பில் போட்டுருந்தேன். அப்போ நான் சொல்லிட்டு தான் போனேன், எனக்கு ஒன்று இல்லாட்டி கொண்டு கிடைக்க மாட்டேன். அதே மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ தொடர்ந்து எங்களோட கடைக்கு வருவீங்களா? என்ன மாதிரி? நிச்சயமா நான் அவைக்கு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கு பிறகு நான் இங்கே வருவேன்னு சொல்லி தான் போனேன். இனி இப்போ தொடர்ந்து இங்கே எடுப்பேன். உங்களுக்கு அடுத்த வருஷமும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன மாதிரி உங்களோட கலைக்கிறாங்க? ஃப்ரெண்ட்லியாக இருப்பினோம் நாங்கள். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சலிக்காயினும் என்னத்தை கேட்டாலும் ஓமன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு மனசுக்கு இது இருக்கும். ஆனால் நான் சரியாக கஷ்டப்படுத்தி தான் நான் இதில் எடுத்தேன். நான் ஒன்று மாறி ஒன்று. ஆனால் முகம் சொல்லிக்காமல் எல்லாத்தையும் காட்டிக்கணும். ஓகே ஓகே அக்கா. அக்கான பேர்? மகிந்தன் மாதன். ஓகே, நன்றி அக்கா, நன்றி. வணக்கம் அக்கா. எவ்வளோ அகில ரெயின்போ ஃபேஷனுக்கு வந்து வந்துருக்கிறீங்க? 2 years எதிர்பார்க்கல, சந்தோஷமா இருக்கு. இப்படி ஏதாச்சும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் மகன் பர்த்டேக்கு எடுத்த உடுப்புக்கு தான் இது கிடைச்சிருக்கு. அப்போ அதில் அவருக்கும் கேட்பி எனக்கும் கலக்கும் சந்தோஷம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கட்டுவேன். ஓகே ஓகே, சரி அக்கா, நன்றி. 10வது நபராக டானா கபீசா சண்டிலிப்பாய் வடக்கு அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்குகிறோம். இல்லை, எதிர்பார்க்காம கிடைச்சிக்கிறேன். எப்போ மாதிரி நீங்கள் எடுத்துனீங்க வந்து? இப்போ நான் வந்து ஒரு 2 வீக் இருக்கும் வந்து. என்னடா உங்களுக்கு தெரிய வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி? நான் மேக்ஸிமம் வந்து எடுக்கிறேன். நான் வளமையாக வந்து எடுக்கிறேன். நான் அப்படி எடுத்து தான் இது அப்படிதான் வந்து எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்காம கிடைக்கிறேன். நான் வெட்டி என்ன வர போனோம்டா தெரியும். இப்போ பவுன் விற்கிற விலை 1,30,000 29,000 அப்படி தான் விற்கிறேன். ரொம்ப சந்தோஷம், கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கஸ்டமர் சர்வீஸ்னா என்ன மாதிரி? என்ன பிரச்சனை இல்லைண்ணா, நல்ல சர்வீஸ். உடுப்புலாம் நல்ல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பிரச்சனை இல்லை. அவங்க வந்து சேல் பண்ணுறது நல்ல ஒரு குவாலிட்டியான சேலிங் தான். பார்த்தா உங்களுக்கு தெரியும் தானே அண்ணா. அவ்வளோத்துக்கு ஓகே, நன்றி. தேங்க்ஸ் அண்ணா, நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? தனுஷா. உங்களோட ரேகா. 2 சகோதரங்களா? இல்லை இல்லை, வேலை செய்ய. ஓகே ஓகே. உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு அரைப்பவன் மோதிரம் தந்த வேலை உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மூமெண்ட்? நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் செய்வாருன்னு தெரியும். இப்போ செய்வாருன்னு எப்படி செய்வாருன்னு தெரியாது, ஆனால் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எங்கேருந்து வார நீங்கள்? நான் பக்கத்தில் சொன்னாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து செயினோட தந்துருந்தவ அதே நேரம் என்ன சொன்னால் இப்போ உங்களோட முதலாளி அவர். ஆமாம். அதால் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தது. எதிர்பார்த்தீங்களா வந்து செயின்? இல்லை இல்லை, நான் எதிர்பார்க்கேன். என்ன காரணம் வந்து உங்களுக்கான செயின் தந்ததுக்கு வந்து காரணம்? நான் கனகாமன் 5 வருஷமாக இருந்தான். 5 வருஷமாக வேலை செஞ்சீங்க. தொடக்கத்தில் எந்த வேலை செய்தபடியாக அவர் ஒரு இது. அதாவது வந்து இந்த நிறுவனம் தொடங்க முன்னமே நீங்கள் முதலாளி நிற்கிறீங்க. ஆமாம். முதலாளியை பற்றி சொல்லுங்கள். முதலாளி பற்றி சொல்ல மாட்டேன். நல்ல மனுஷன். முதலாளி தொழிலாளின்னு பார்க்குறீல, எல்லாம் சரிசமமாக பார்க்குறதால, எல்லாம் சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு அதால் மற்ற வேலை பிடிச்சிருக்கு. அவர் முதலாளியண்டு இல்லாமல் எங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதால, முதலாளியண்டே இல்லை, அவர் எங்களோட சேர்ந்து செய்வார் தொழிலாளி மாதிரி. மற்ற முதலாளி மாதிரி இல்லை தானே, இருந்து கொண்டு வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டேன், தானும் செய்வார் எங்களோட சேர்ந்து. அதெல்லாம் அவரை பிடிச்சது. மிக்கி மோசெல்லாம் போட்டு ஆடிக்கொண்டு இருந்தீங்க, நாங்களே எதிர்பார்க்கல. எங்கே உண்மையில சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் தடவை நீங்கள் வேலைக்கு நீங்கள் வந்து சேரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? வேலை செய்யும்போது விட்டுட்டு ஓடவும் நான் பார்த்தேன். கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். அப்புறம் 2 முதலாளியை பிடிச்சதால சொந்த தம்பியாக தான் பார்த்துறேன். நீ அதால் தான் நினைக்கிறேன். இதான் முதலாவது வேலை, வேறு வேலையை போயிடறேன். நான் முதல் வேலையே இதுதான். எங்களில் பிள்ளைக்கலாம் நான் பேசினோம். அந்த பிள்ளையை திருத்தினா இது இல்லை, அது மனசுலேயே வச்சுருந்தா தான் வேலையை விட்டு போகணும் அப்படி இப்படின்னு யோசிக்கணும். வெளிப்படையாக பேசிடுவேன். அதுல இருந்தா நீங்க தொழில் இப்ப கற்றுக்கொண்டிருக்கீங்க. இப்ப நீங்க வந்ததுக்கும் இவ்வளவு காலம் 5 வருஷம் சொன்னா இவ்வளவு காலத்துல நீங்க பல தொழில் வந்து நல்ல கற்றுக்கிருப்பீங்க. வேலையெல்லாம் பழகிட்டு வேலை சம்பளத்தை விட 1.5 லட்சம் சும்மா வந்தது. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் இவ்வளவு காணொலி எடுத்திருப்போம், எல்லா கடையும் எடுத்திருப்போம். எந்த ஒரு முதலாளியும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் செய்யவில்லை. இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஒரு வித்தியாசமா இருக்கும் உங்களுடைய அணுகுமுறை வந்து. அதாவது என்ன முதலாளியா இருந்து கொண்டு வாடிக்கையாளரை கவர்ற விதமும், அது நேரம் உங்களோட கடையில் வேறு செய்கிற தொழிலாளர்களை கவர்ற விதம் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள்.
இந்த என்னென்னு சொன்னால் இப்போ இந்த உடுப்பு வேலையை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இந்த இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி திடீரென்று தான் யோசிச்சினாங்க. இப்போ இந்த மனைவி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவா, அப்போ அந்த வேலையை விட்டுட்டா. அதில் சும்மா இருக்கிறோம், நாங்கள் ஏதாவது செய்வோம்னு சொல்லி தான் என்ன செஞ்சினாங்க, செய்யணும்னு தொடங்கினாங்க. அப்போ இந்த வேலையை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த அனுபவம்னு சொன்னால் சைவர்னு தான் சொல்லலாம். அப்போ நாங்கள் எந்த ஒரு வேலையும் தொடங்கி போட்டு இப்போ நஷ்டம் இந்த வேலை வந்து செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி விடையலாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி எங்களோட காசுலாம் இந்த தொழிலை தொடங்கினாங்க. இப்போ இந்த தொழிலை தொடங்கி போட்டு இப்போ அனுபவம் இல்லைன்னு போட்டு நாங்கள் இதில் நஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதில் இப்போ வித்தியாசமாக என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிச்சு தான் என்ன செய்யலாம். இப்போ இப்படி தான் என்ன இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த தொழிலில் வந்து 20 வருஷம் 30 வருஷம் அப்படி பழைய இப்போ அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் இருக்கணும். அப்போ அவைகளோட நாங்கள் இந்த தொழிலை செய்யல நாங்களும் என்ன செய்யணும், அப்போ அதுக்கேற்ற ஒரு முயற்சியை எடுத்து அந்த அவைகளோட சேர்ந்து எங்களை தொழிலை கொண்டு போகணும். அப்போ இப்படி ஏதாவது வித்தியாசமாக செய்தால் தான் நாங்கள் நிலைச்சிருந்து இந்த தொழிலை அடுத்த இடத்துக்கு நகர்த்தலாம் என்று சொல்லி ஒரு இதில் தான் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்லி எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் இப்படி செய்தோம். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சு 2வது வருஷம் 2 வருஷத்துக்குள்ள பெரிய ஒரு என்ன சொல்ல உண்மையாக சொல்ல போனால் இப்போ இந்த 2 வருஷத்தில் வந்து எங்களுக்கு இப்போ இந்த தொழில் வந்து நிறைய நாங்கள் படிச்சிட்டோம். இப்போ எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இப்போ கடையை போட்டுட்டு எங்கே உடுப்படுக்கிறன்ற கூட தெரியாது எங்களுக்கு. அதாவது நீங்கள் ஜீரோ, அதாவது உடுப்பு கடை பற்றி அனுபவம் இல்லாமல் கடையை போட்டுட்டான். இப்போ கடையை போட்டுட்டு இப்போ இந்த கடை வேலையெல்லாம் நான் தான் செய்தேன். நான் இந்த வேலை செய்கிற அளவுக்கு தான் செய்கிறது. அப்போ செய்து கூட இப்போ எங்கே உடுப்படுக்கணும்னு சொல்லி ஒரு இது கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ நானும் இவன் தான் இப்படி போய் உடம்புக்கு போய் இப்படின்னு சொல்லி தான் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே செய்ய அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இப்போ வந்து நாங்கள் வடிவாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு இது வந்துட்டு ஒரு உத்வேகம். இப்போ நாங்களும் செய்யலாம், பழைய செய்து கொண்டிருக்கிறவையோட நாங்களும் செய்யலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துட்டு அதில் நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்வோம், எண்ணம் புதிய இதெல்லாம் செய்து கொண்டு போவோம். இதே மாதிரி உங்களுக்கும் இப்போ அடுத்த வருஷம் வார வருஷம் இதே மாதிரி 3வது ஆண்டு டிரைவ்லையும் இதே மாதிரி கட்டாயம். இப்போ நாங்கள் என்ன சொன்னால் எவ்வளோத்துக்கு எங்களுடைய தொழிலை வந்து தெரியப்படுத்தணும், முதலாவது வந்து தெரியப்படுத்தும். அப்போ அந்த தெரியப்படுத்துறதுக்குரிய வேலையை தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் 3வது வருஷமும் நாங்கள் இதை விட சிறப்பாக செய்வோம். நான் காணொலி எடுத்து பதிவிடைகளில் நிறைய கமெண்ட் பார்த்துருந்தேன். வந்து அதிகமான நாட்கள் இப்படி கொடுக்குறாங்களா உண்மையா 2 லாக் கேட்கனா அந்த லிங்கை தான் கொண்டு போட்டிருந்தேன். அப்போ நம்பினாங்களா அந்த அப்பைக்கே வந்து பல பேர் கேள்வி வந்து இப்படி செய்கிறாங்க. ஏன்னா அதிர்ச்சி என்ன செய்ய மாட்டான், யாருமே அப்படி செஞ்சதில்லை. எந்த ஒரு உடுப்பு கடை வியாபாரி வந்து உடுப்பு கடையில் கூட முதலாளி கூட இந்த மாதிரி செய்யறதில்லை. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி. அதான் நாங்கள் இப்படி செய்யணும். இல்லை சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அது நேரம் கூட தொழிலாளியை நீங்கள் வச்சிருக்க ஒரு விதம் இப்போ இப்படி தானே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து நான் தனிப்படை எதுவும் செய்யலாம். இப்போ என்னோட 2 வேலை செய்கிறவன், இப்போ என் வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன், என்னோட 2 வேலை செய்கிறவன் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பாக செயற்பட்டால் தான் எந்த வேலையாக இருந்தாலும் அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்போ அந்த அடிப்படையில் இவையெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து வேலைக்காரர் என்ற இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் இவர்கள் தங்களோட கடை தங்களோட வேலை அந்த அடிப்படையில் எல்லாம் வேலை செய்கிறார்கள். அப்போ நாங்கள் இப்போ தொழிலாளர் முதலாளி அப்படியெல்லாம் பிரித்து பார்க்குறதில்ல. அப்போ அப்படியே இருக்கல அவைகளையும் நாங்கள் என்ன செய்யணும், கௌரவிச்சு அதுக்குரிய அடுத்த கட்டத்துக்குரிய இடத்துக்கு அவைகளையும் நாங்கள் கொண்டு போவோம். இப்போ நாங்கள் மட்டும் வளர்ந்தாச்சு காணாதானே. இப்போ நாங்களும் வளரணும், எங்களுக்கு உறுதுணையாக நிற்கிற அவர்களும் வளரணும். அந்த அடிப்படையில் இப்போ நீங்களும் வந்து எங்களுக்கு நிறைய ஆதரவு. இப்போ நாங்கள் கடை திறந்ததுலேருந்து எங்களுடைய இருந்து இதை விளம்பரப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி. இன்னொரு உதாரணம் சொல்லணும். அதுக்கு வந்து என்ன சொன்னால் தமிழ் ப்ரோ ரைட் மறந்துட்டேன், மன்னிக்கணும். இப்போ உங்களோட சேர்த்து தமிழ் ப்ரோவும் ஒரு ஆள். இப்போ அவரும் வந்து நல்ல நண்பன், அவரும் வந்து ஒரு உடுப்பு கடை தொடங்கி இருக்கிறார் பண்டத்தரப்பில். இப்போ வந்து திருவண்ணாமலையில் திறக்கப்படுறார். அது திறக்கிறதுக்கு நீங்களும் வந்து மூல காரணமாக இருக்கிறீங்களா? எங்கே உடுப்பு எடுக்கணும் விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. திறக்கிறதுக்கு மூல காரணம்ன்றதுல அவர் ஆலோசனை கேட்பார். நல்ல நண்பர் அவர். அப்போ அந்த இப்போ நீ வீட்டை கேட்கணும் கொள்ளணும் அப்படி இல்லை, அவர் எங்கள்கிட்ட கேட்பார். அப்போ கேட்கறதுல நாங்களும் இப்போ ஒரு புதுசாக தொடங்க போகிறார் அப்படின்னா நாங்கள் தொடங்கல எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதே அவருக்கு சொன்ன நாங்கள் அந்த அடிப்படையில் அவர் எங்களுக்கு நல்ல உதவி. இப்போ அந்த வீடியோவில் எடுத்து போடுறதுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வார். இன்றைக்கு அவருக்கு வெறையெல்லாம் போயிட்டு என்னென்னு சொன்னால் திருவண்ணாமலையில் ஒரு கடை திறக்கப்படுறாரு. அந்த வேலையை அங்கே நிற்கிறதால வெறையெல்லாம் போயிட்டுது. இல்லாட்டி கட்டாயம் வந்திருப்பார். அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி தமிழ் ப்ரோஸ். நன்றி அண்ணா. நன்றி. வேறு என்ன சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மென்மேலும் உங்களோட அகி ரெயின்போ ஃபேஷன் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள். ஒரு ஆள் கொடுக்குறது வந்து சிறு வயதில் இருந்தே கொடுத்து பழகினா தான் யாரும் கொடுப்பினா.
ஏன்டா திடீரென்று யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி என்ன கொடுக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல எப்படியான தோட்சிகள் இருந்ததா இந்த மாதிரி? இப்போ கொடுக்கணுமான்னு இடக்கே இப்போ என்ன சொன்னால், இப்போ வேலையில் இருக்கிற 3 பேருக்குமே என்னை பற்றி தெரியும். நீங்களே போய் என்ன வந்து பார்க்கல, நான் வந்து ஒரு வேலை உடுப்போடு அப்படி ஒரு வேலை சம்மந்தமானதெல்லாம் இருப்பேன். இப்போ இருக்குன்றதுக்காக நாங்கள் கொடுக்கல, உண்மையிலே இல்லை. இப்போ எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, அதால் தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இருந்தால் கொடுக்குறதுக்கு யோசிக்க வேண்டாம். இப்போ எங்கள்கிட்ட இல்லை, அதனால் இப்போ நாங்கள் இதை கொடுக்குறோம். என்னென்னு சொன்னால் அது உண்மையிலே அது சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்குது, அப்படி செய்யணும்னு சொல்லி இதில் இருக்குது. அப்போ எங்களால் முடிஞ்சதை இப்போ இருக்கைக்கெல்லாம் கொடுக்க முடியல தானே, எங்களால் முடிஞ்சதை தான் செய்வோம்னு சொல்லி ஒரு விளம்பரத்தோட ஒரு சேவை தான் இது. இப்போ எங்களுக்கு விளம்பரம் பண்ணாலும் வைக்கும் ஒரு சரி ஒரு சந்தோஷம், மற்றது வைக்கும் ஒரு உதவி மாதிரி தான். அப்போ அப்படி ஒரு இதில் தான் நாங்கள் இதை செய்கிறோம். மற்றது இப்போ எங்களோட கடை இருக்குது தானே, இப்போ எங்களோட கடையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டி இப்போ என்னுடைய மனைவியோடு சேர்ந்து பூரண ஒத்துழைப்பு ஆதரவுகளை தந்து நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி நினைத்து வேலை செய்கிற இவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றின்னு சொல்லிக்கொண்டு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அகி ரெயின்போ ஃபேஷன். அப்படி காட்டுங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க ஐயா. ஆமா எங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வதற்கு இந்த விளம்பர ரீதியாகவும் சரி ஆதரவு தந்து எங்களுடைய நிறுவனத்தை கூடுதலான ஆட்களுக்கு தெரியப்படுத்தியதற்காகவும் இவர்கள் மூவர்களுக்கும் இவருடன் சேர்த்து இன்னொரு ஆள் தமிழ் புறம் அவர்களுக்கும் இந்த இடத்தில் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 வராங்க, நன்றி. மேலும் மேலும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கும் நீங்கள் எங்களோட சேர்ந்து அப்படியே பின்னால் எங்களை வந்து எங்களை முன்னுக்கு தள்ளி கொண்டு போகணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம்? ஏன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் போன முறை வந்தேன், போன முறையே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை எனக்கு தெரியும், ஏன்னா இப்படியா டிஜேலாம் போட்டு இப்படி தான் செலிப்ரேட் பண்ணினோம்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லி நான் கனவுலேயே நினச்சி பார்க்கல. எங்களுக்கு மட்டும் இல்லை, முதலாளி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய செய்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய பேர் அன்னைக்கு வந்து செயின் போட்டிருக்கேன், அதே மாதிரி பேர் 2 பிள்ளைகளுக்கு வந்து மோதிரம் போட்டிருக்காரு. உண்மையிலேயே பேசுகிறாங்க அப்படி பார்க்குறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். அவர் வந்து எல்லா டைம் பிள்ளைங்கிற விதம் ஏன்னா உண்மையிலே எல்லா பிள்ளைங்க விதம் வந்து அருமையாக ஹஷுவா நோம்பலா பழகுவார் எல்லாரோடைய மீன். அது வந்து நாங்கள் போன வருஷம் வந்து இதே மாதிரி காணொலி பதிவு செஞ்சோம் 3 பேரும். அந்த வேலை இந்த வருஷம் கூப்பிட்டுருந்தேன் எங்களுக்கு. நாங்களும் எதிர்பார்க்கல அவர் இந்த மாதிரி கிஃப்ட் தருவாருன்னு சொன்னார், வர சொல்லி நான் எதிர்பார்க்கல. வந்தது சந்தோஷம். அடுத்தது எந்த ஒரு முதலாளியும் பெரிய பெரிய கடைக்காரரு இவ்வளவு கிலோமீட்டர் ஒருத்தருக்கு முதலீடு செய்ய நான் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டது விவசாயம் இல்லை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு ஆள் 2 பேரை கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 பேருக்கு அரப்ப செயின் படி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் எங்களை கூட கவரேஜ் தந்திருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்கிறேன், எங்கேயுமே கனவுலையே நாங்கள் நினைச்சு பார்க்காத எவ்வளோ கடையெல்லாம் ப்ரொமோஷன் செஞ்சுருக்குறோம். ஆனால் இந்த கடை முதலாளி வந்து ஒரு வித்தியாசமாக டைப். அவர் வந்து இது எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் இந்த மாதிரி பார்க்கவும் இல்லை, ஒரு வித்தியாசம் அனுபவமாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவரை பற்றினா அவர்கிட்ட நேர்மை எடுத்து காட்டி நாங்கள் முதலாவது வருஷம் பார்த்துனாங்க. இந்த பில்டிங் ஓனருக்கு செயின் விழுந்தோடனே முதல் பேர் வந்து 2 பேருக்கு கிடைச்சது. பில்டிங் ஓனருக்கு வந்து செயின் விழுந்துட்டு அதால் மக்கள் வந்து வெளியில் கதைப்பினோம். பில்டிங் ஓனருக்கு பிளான் பண்ணி விழுந்துட்டு கதைப்பினோன்றதுக்காக இன்னொரு செயினுடன் அறிவித்து கொண்டு வந்து இன்னொரு குழுக்கள் ஒன்று எடுத்து அது இன்னொரு பிள்ளைக்கு விழுந்தது. அப்போ போன வருஷம் அதால் தான் 1 பவுன் செயின் 2 பேருக்கு விழுந்துருந்தது முதலாவது பேசு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு அரை பவுன் செயின் கிடைச்சிருக்கு. அதால் வந்து அந்த சிக்கல்கள் இருக்கக்கூடாதுக்கா இந்த முறை என்ன செய்யா 10 பேருக்கு அரை பவுன் செயின் யாரும் பெறலாம்ன்ற மாதிரி போட்டிருந்தார். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இன்னொரு அதிகமான நாட்கள் குழந்தை இந்த முறை வேண்டா இன்றைக்கு வேண்டிய அண்ணாக்கு இன்றைக்கு பின்னேரம் பிரசேஜுக்கு அதை விட இன்னொன்று பர்த்டே பிள்ளை ஒரு பிள்ளைக்கு இந்த பர்த்டே அவாக்கம் செய்ய கிடையாது. அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த சுவிஸ்லேருந்து வந்த அவங்களுக்கு வந்து போன வருஷம் ஆறுதல் பரிசு கிடைச்சது, இந்த வருஷம் கிடைச்சிருந்தாங்க. நாங்கள் இந்த வருஷம் செயின் கிடைச்சது, சந்தோஷம் சொன்னாங்க. உண்மையிலே நாங்களும் எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் நோம்பலாக நாங்கள் மற்ற ஃபங்க்ஷனுக்கு போனால் 3வது ஆள் நிற்கிற மாதிரி தான் நாங்கள் 2 ஃபங்க்ஷனுக்கு வீடியோ எடுக்கிறதா இருக்கணும் என்னென்ன செய்வோம். இங்கே நாங்கள் வந்தோம்னா போன முறைன்னு சொல்லியிருப்பேன். இந்த முறை நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது
ஏன்னா எங்கண்ட வீட்டு ஃபங்க்ஷனில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஒன்று இருக்கு என்ன சொல்கிறது ஒரு நாங்கள் எங்கே போய் வந்தாலும் ஒருத்தர் ஒன்று வேக வைக்க மாட்டோம் நாங்கள் வாட எங்கட வாடண்டு ஒர்க் பண்ணி கொண்டு வைப்போம் பட் ஏன்னு சொல்ல சுதந்திரமாக இருந்துச்சு அதே மாதிரி இது மட்டும் இல்லை வார வருஷம் 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 இன்றைக்கு நாளைக்கு வந்து அடுத்த வருஷம் என்ன பிரசிடென்ட் சொல்லுவேன் அதை விட இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வரலாம் இங்கே நாங்கள் சொல்லியிருப்போம் நிறைய உடுப்புகள் வந்துருக்கு எல்லாம் விலை குறைவு இருக்காது ஏன்னா குவாலிட்டியான உடுப்புகள் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க காணொலியில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே நீங்கள் அடுத்த வருஷம் இதே குழுக்களில் இதே மாதிரி இன்னும் இதை விட சிறப்பாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன் பங்கு பெறலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை விட அடுத்த வர கலெக்ஷன் அதாவது திருப்பி வர புது கலெக்ஷனில் நாங்கள் 3 பேர் விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அது நிறைய பேர் நாங்கள் இப்படி வீடியோ போடும்போது நிறைய பேர் நம்பல இப்போ நீங்கள் கண்ணு கூடவே பார்த்துருப்பீங்க இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொண்டு போனவங்க அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளிங்க இவ்வளோ ஒரு அண்ணா வந்து அவரோட மகனை இழந்துட்டார் அந்த மகன் இறந்துட்டார் அப்படி இருந்து தன்னை கிஃப்ட்னு சொல்லி வந்தவர் சரி அவளையோட அன்றைக்கு வந்தவர் வந்து தன்னை மகனால் தான் கிஃப்ட் கிடைச்சதுன்னு சொல்லி சரியாக வேதனைப்பட்டவர் மற்ற சில இடங்கள் பார்த்தீங்கன்னா குழுக்கள் எப்படி செய்யணும்னு சரியா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கு முன்னிலையும் நேரலையில் போட்டு தான் குழுக்கள் செய்கிறாங்க அது நேரலையை போட்டு செய்யுதுன்னா நல்லா மேலே அந்த கிளாஸை போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த அந்த மக்களுக்கு முன்னாடி தான் உடைக்கிறது நல்ல இது நான் இதோட முடிச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன் இதோட எப்படி முடிச்சுக்கொள்ளலாம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து வார வருஷம் இருக்கும் நாங்களோட 3 பேர் காணொலியும் வந்து கண்டிப்பாக இந்த கடையில் இருக்கும் ப்ரொஃபஷன் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ வந்து உண்மையில கண்டிப்பாக நீங்கள் வரலாம் சுண்ணாத்தில் இருக்க ஆகிய ரெயின்போ ஃபேஷனில் இதே மாதிரி நீங்கள் ஆடைகள் கொள்வன செய்யணும் அதே நேரம் இந்த ஆடைகளோட வந்து உங்களுக்கு விலை கழிவுகளும் இருக்குது அதே நேரம் இதே மாதிரி உங்களுக்கு பரிசு பொருட்கள் அந்த அதிர்ஷ்டம் வந்து காத்திருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறோம் வார வருஷம் வாங்க இதே மாதிரி 3வது வருஷம் என்ன சிறப்பு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்